பெர்சன்டேஜ்ல மக்கள் தொகை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்எஸ்எம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டினே தெரியுது. ஆனா கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா, பார்த்த உடனே குயிக்கா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 12,014. முதலாம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 25% அதிகரிக்கிறது. இரண்டாம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 60% அதிகரிக்கிறது. மூன்றாம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 50% குறைகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 12,014. முதல் வருடம் 25% அதிகரிக்கிறது. இரண்டாவது வருடம் 60% மக்கள் தொகை அதிகரிக்குது. மூன்றாவது வருடம் 50% குறையுதுன்னா 3ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. இங்க ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன இருக்குது 25%. ஸோ 25% எப்படி எழுதுவோம், 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 25 கேன்சல் பண்ணா 1/4. ஸோ அதே மாதிரி இங்க 60%. அப்ப 60 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 20 கேன்சல் பண்ணா 3/5. அதே மாதிரி இங்க 50%. அப்ப 50 வகுத்தல் 100 அப்படியே கேன்சல் பண்ணா 1/2 இருக்கும். அடுத்தது அந்த நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 12,014 பெருக்கல் ஃபர்ஸ்ட் வருஷம் 25% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே கீழே டினாமினேட்டர் இருக்கிற அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ அதை அப்படியே போட்டுருக்காங்க. அந்த வேல்யூ அப்படியே போட்டுருக்காங்க. அதிகரிக்குன்னு சொன்னாங்களா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னா இதை 2 ஆட் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா, இதை 2 ஆட் பண்ணா 4 + 1 5 பெருக்கல். அதே மாதிரி பாருங்க பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுருக்காங்க. இந்த இது பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுருக்காங்க 5. இங்கே அதிகரிக்குது, ரெண்டாவது வருஷமும் அதிகரிக்குது. அப்போ 5 + 3 8 இன்ட்டு நெக்ஸ்ட் மூணாவது வருஷம் குறையுது பாருங்க, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ பேஸ் வேல்யூ அப்படி காமனாக அப்படியே போட்டுருக்காங்க 2 தான். நெக்ஸ்ட் 2க்கான டிஃப்ரென்ஸ் 2ல் 1 போச்சுன்னா 1. சரிங்களா, நெக்ஸ்ட் 2 × 4 8, 5 × 5 5க்கு 5 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 12,014. ஸோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 12,014 தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.